சிவாஜி சார், எம்ஜிஆர் சார்ன்னு ஒவ்வொரு ஹீரோக்கு அடுத்த 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 ஸ்டேஜ்ல அவங்க கொஞ்சம் அப்படி வழி விட்டதுனால தான் அடுத்தடுத்த ஹீரோஸ்க்கும் வந்து இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கும் அதே மாதிரி தான். இந்த ஹேங்கர் கொஞ்சம் இது பண்ணதான் அடுத்தவங்களுக்கு. அதுக்குன்னு டோட்டலா இவங்க தான் அதை தடுக்கிறாங்கன்றது கிடையாதுல்ல. இவங்களாலதான் அடுத்த ஷோ வந்து அவங்களுக்கு தடுக்குதுங்கிறது வந்து சாத்தியம் இல்லைன்ற நான். சோ இது வந்து இவங்க 2 பேர் கையில கிடையாது. எந்த ஷோ வந்து இந்த 10 ஷோ எனக்கு தான் அப்படிங்கிற டிசிஷன் வந்து பிரியங்கா கையிலயும் கிடையாது, மணிமேகலா கையிலயும் கிடையாது. அவங்க டேலண்ட்டுக்கு கூப்பிட்டு கொடுக்கறது தான் விஷயம். இது அடுத்தவங்க கருத்து, அந்த கருத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இப்ப அடுத்தவங்க இப்போ நிறைய பேரை வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய பேரை சேனல்ஸ் அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எங்களுக்கு இதனாலலாம் தவிர்த்து போச்சுங்கிறது. ஆனா அது வந்து என்னால ரொம்ப எடுத்துக்க முடியல. இது அவங்க கையில இல்ல. ஆப்வியஸ்லி ஒரு ஹேங்கர் கையில எப்படி இருக்கு, நான் இந்த ப்ரோக்ராம் எடுப்பேன், நான் அந்த ப்ரோக்ராம் பண்ணுவேன், அவங்க சூஸ் பண்ண முடியாதுல்ல. ஓப்பன் டாக்கா எல்லாமே சொல்லிட முடியாது. அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஹர்ட் ஆன பட்சத்துல அது அவங்க டிசிஷன், அது அது அவங்க பர்சனல். அவங்க வர்றதும் வராததும் அவங்களோட பர்சனல் அது.